ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சோபன் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். பழனி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. சென்னை பஸ்ஸுக்காக வெயிட்டிங். செம்ம டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பஸ் ஏறினான்னா தூங்கிடுவோன்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸ் இடையில இந்த ஹோட்டலில் தான் நிறுத்தினாங்க சாப்பிட்றதுக்கு. ஹோட்டலுக்கு வெளியில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சிலைலாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஒரு விவசாயி ஏர் உழுவுற மாதிரி ஒரு லேடி முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அங்கே எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் தான் இது. ஃபுட்டும் சூப்பராக இருந்தது. லேட் நைட்டுங்கிறதுனால தோசை மட்டும்தான் இருந்தது. நாங்கள் தோசை மட்டும்தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நிறைய பிக்சர்ஸ் வெளியில் நின்று எடுத்துக்கிட்டோம். சோபன் இங்கேருந்து வரவே மாட்டேன்ட்டான். பஸ்ஸு எப்போ எடுக்கிறாங்களோ அப்போ தான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தான். மார்னிங் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடு இப்படி தான் இருக்குது. லக்கேஜ் எல்லாம் அப்படியே இருக்குது. துவைக்கிறதுக்கு நிறைய துணி இருக்குது. இது எல்லாமே எனக்கு மிஷினில் போட்டு வாஷ் பண்ணணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னியும் தோசையும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் சட்னியை அரைச்சி வச்சுட்டேன். தோசை ஊற்றிருக்கேன். இதுதான் இன்றைக்கி காலையில் சாப்பிட போகிறோம். நல்ல வேளை மாவு வச்சுட்டு போனதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது வந்தவொடனே தோசை ரெடி பண்ணுறதுக்கு. இல்லைனா என்னடா பண்ணுறது மார்னிங் டிஃபன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா லேடிஸ்க்கும் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். செம்ம பசி வேறு. எல்லாருக்குமே ரொம்ப பசி. கிச்சனும் கொஞ்சம் கச்சா முச்சான் தான் இருக்குது. இதெல்லாம் இனிமே தான் க்ளீன் பண்ணணும். எல்லாம் ஊருக்கு போகிறோன்னு அப்படியே போட்டு கிளம்பியாச்சு. ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதே பெரிய வேலை. இது அம்மா அரைச்சி கொடுத்த ஃபேவரட்டான கார சட்னி. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சிட்ருந்தேன். சோபன் பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். என்ன தான் நம்ம ஹோட்டலில், கோயிலில் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருந்தாலும் எப்படா வீட்டில் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு அப்படி தான் இருக்கும். உங்களுக்கும் அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் தோசையோடு முடிச்சுக்கிட்டோம். மதியத்துக்கு ஒரு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். என்னோடய ஸ்டைலில் வைக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதுமே ஒரு 10 பல் பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பூண்டு போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சின்ன வெங்காயமும் ஒரு 20 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். இந்த பூண்டு நல்லா வதக்கின உடனே சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தீச்சிடாதீங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. நான் வெண்டைக்காய் கார குழம்பு தான் வைக்க போகிறேன். வெண்டைக்காய் நல்ல ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதில் இருக்க வழுவழுப்பு தன்மைலாம் போகட்டும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. அப்புறம் அந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போடுங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு மறுபடியும் ஒரு வதக்கிடுங்க. அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வெண்டைக்காய் காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் சோபனோட மோஸ்ட் ஃபேவரட் குழம்புன்னு கூட சொல்லலாம். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இருந்தாவே போதும். சும்மா அட்டகாசமாக இருக்கும். காய் நல்லா வதங்கின உடனே 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் நான் போட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். இந்த 2 பொடி போட்டதுக்கப்புறம் அந்த பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும். ஏன்னா வெண்டைக்காய் சீக்கிரமே வெந்துடும். என்னடா இந்த குழம்புலாம் நமக்கு சொல்லித்தராளேன்னு நினைக்காதீங்க. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். காய் வெந்த உடனே ஒரு எலும்பிச்சம்பழ அளவு, சின்ன எலும்பிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. அதை ஊற்றிட்டு அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் குட்டி சைஸ் வெல்லம் நாங்கள் சேர்ப்போம். ஏன்னா அந்த உப்பு புளி எல்லாமே சேர்ந்து சும்மா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த வெல்லம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு பத்த தேங்காய் எடுத்து பால் எடுத்து நான் ஊற்றிருக்கேன். எனக்கு பால் ஊற்றினா தான் பிடிக்கும். உங்களுக்கு அரைச்சி ஊற்றினா பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றுனீங்கன்னா நல்லா குழம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீமியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. சுட சுட சாதம் எடுத்து சும்மா வெண்டைக்காய் குழம்பு ஊற்றிட்டு வெறுமனவே சாப்பிட்லாம். அப்பளம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோம் சாப்பிட்டுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.